ஸோ பைத்தானில் இந்த செஷனில் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படி தான் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னா பைத்தானில் என்ன? பைத்தான் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஃபைலை ஓப்பன், ரீட் அண்ட் ரைட் பண்ண முடிஞ்சா அதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கை எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் எடுத்து நம்ம ஒரு இதில் ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஒரு யூசர் டேட்டாவை நம்ம எடுத்து வச்சுக்கணுன்னா யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு ப்ரோக்ராமோட லாக் எழுதணுன்னா நம்ம ஃபைலை ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா தனியாக நம்ம லாக்ஸ் எழுதுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுவோம். இப்போது ஒரு ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் ரீட், ரைட், க்ளோஸ் அண்ட் அப்பெண்ட் பண்ண முடியுதுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே பைத்தானில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பைத்தானில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு தேவை? முதல்ல எனக்கு ஒரு ஃபைல் தேவை. அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். நம்ம என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணலாம்னா ஷாப்பிங் கார்ட் டாட் டிஎக்ஸ்டி. ஓகே. இப்போது இந்த ஷாப்பிங் கார்ட் டாட் டிஎக்ஸ்டியில் நம்ம வீட்டில் ஒரு மளிகை சாமான் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு லிஸ்ட்டில் எழுதி வச்சுப்போம்ல, அந்த மாதிரி இதில் எழுதி வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு மில்க் நோட். நான் ஒரு என்டர் டைப் பண்ணுறேன். ஓகேவா? மில்க், அப்புறம் மைதா, ரைஸ், வேறு என்ன பண்ணலாம், கர்ட். இதை நான் ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலாக சேவ் பண்ணி இந்த சேவ் பண்ண ஃபைலை நான் இப்போது பைத்தன் மூலயமா ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன், which is ஷாப்பிங் கார்ட் டாட் பிஒய் அப்படிங்கிற ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ 3 ஸ்டெப் யூஸ் பண்ணால் என்னால் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். அது என்ன, எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலான்னா, முதல்ல நான் ஓப்பன் அப்படிங்கிற இன்பில்ட் பைத்தன் மெத்தடு யூஸ் பண்ண ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அண்டர்ஸ்கோர் கார்ட் டாட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை நான் கொடுத்துறேன். ஷாப்பிங் அண்டர்ஸ்கோர் கார்ட் டாட் டிஎக்ஸ்டி. இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட்டை இன்புட் ஆகிறதுக்கும், ஒன்று என்ன ஃபைலுங்கிறது, அதாவது அந்த ஃபைலோட லொக்கேஷன் என்ன ஃபைலுங்கிறது, நெக்ஸ்ட்டு இது என்ன வேல்யூ, அதாவது ரைட் பண்ணுமா, ரீட் பண்ணுமா, இல்லை அப்பெண்ட் பண்ணுமா, என்ன மோட் அப்படிங்கிறது. இப்போ நான் ரீட் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆர் அப்படின்னு கொடுப்பேன். இப்போ இந்த ஓப்பன் பண்ணோம்ல, இது டேரெக்டாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணாது. இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணது, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அந்த ஃபைல் ஆப்ஜெக்டை நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபைல் அப்படிங்கிறதுல சேவ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் இந்த ஓப்பன் பண்ண இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஃபைல் ஆப்ஜெக்டை நான் ரீட் பண்ண போகிறேன். ஃபைல் டாட் ரீட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அந்த ஃபைலை ரீட் பண்ணும். இப்போ இந்த ரீட் பண்ணுறாங்களே, இந்த மொத்த ஷாப்பிங் கார்ட் டாட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை நான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இந்த 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 ஆப்ஜெக்டை இந்த கண்டென்ட் ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் ரீட் பண்ண ஃபைலை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் கண்டென்ட். இப்போ நான் இதை சேவ் பண்ணி நான் ரன் பண்ணேன்னா, இப்போ பார்த்தீங்களா, மில்க், மைதா, ரைஸ், கர்ட். பட் ஆனால் இதில் ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மில்க், மைதா, ரைஸ் அண்ட் கர்ட் ஒரு லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகுது. நம்ம ஆர்இபிஆர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இது இந்த இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு ஃபைன் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், ஆர்இபிஆர் போட்டு இது ராவாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ராவா இதுக்கு /n அப்படிங்கிற நியூ லைன் இருக்குது. ஸோ ஒரு நியூ லைனில் அது இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிப்போம், இதை ஒரு லிஸ்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோன்னா கண்டென்ட் டாட் ஸ்ப்ளிட் இதில் /n, ஏன்னா இந்த இடத்துல என் வழியாக தானே இது ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ அதை கொடுத்து லிஸ்ட் ஆஃப் ஷாப்பிங் ஐட்டம்ஸ். ஓகே. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ஷாப்பிங் ஐட்டம்ஸ் கொடுத்தோன்னா இதை ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரோக்ராமேட்டிக்கலாக இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி நான் ஃபைலை ரைட் பண்ணுறது பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரீடிங் அ ஃபைல், அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணி ஒரு வேல்யூ ரைட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம்ல, எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைல் டாட் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இங்கே க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்குல்ல,
இந்த ஆப்ஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன் க்ளோஸ் பண்ணுங்கிறது நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். பட் நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து ரீடிங் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது என்னால் ஒரு ஃபைலை பர்ஃபெக்டாக ரீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃபைலை ரைட் பண்ணணும். என்னால் ஆல்ரெடி ரீட் பண்ண முடிஞ்சால் என்னால் ரைட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த இடத்துல ஷாப்பிங் கார்ட் டெக்ஸ்ட்டில் நான் இதில் வச்சுருக்கேன்ல, எனக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கண்டென்ட் வந்து /n இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு இதை ரைட் பண்ண போகிறேன் இந்த ஷாப்பிங் கார்ட் டெக்ஸ்ட்லேயே. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐட்டம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஐட்டமை ஆட் பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம், வாட்டர் பாட்டில் ஆட் பண்ணலாமா? இப்போ அதே இந்த ரீட் மெத்தடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் தெரியுமா, இதை நான் ரைட் மெத்தடில் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஃபைல் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஐட்டம் இருக்குல்ல, இதை நான் சேவ் பண்ணி இந்த ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஃபைல் டாட் க்ளோஸ். இப்போ எனக்கு இந்த ஷாப்பிங் டாட் கார்ட்லேயே வேண்டாம், நான் என்ன பண்ண போகிறேன், க்ராசரிஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ராசரிஸ் சேவ் பண்ணி நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். இது என்ன வந்து பார்ப்பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு க்ராசரிஸ்னு ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆகி அங்கே வாட்டர் பாட்டில் அப்படின்னு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் இது சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா /n வாட்டர் பாட்டில்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது நியூ லைன் அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேவா? நான் இதுக்குள்ளே நிறைய கொடுத்துக்கலாம். /n போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் /n கொடுத்துட்டு வெஜிடேபிள்ஸ். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த எல்லாமே வந்துடும். வாட்டர் பாட்டில், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வாட்டர் பாட்டில் வேண்டாம், நான் மைதா இதை போட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இதில் மைதா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு இருக்கும். பட் இப்போது ரைட் பண்ணால் இங்கே நான் வாட்டர் பாட்டில்னு ஒன்று வச்சுருந்தேன்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு மைதா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு இருக்குது. பட் எங்கேயோ இருக்குதில்ல, எனக்கு இருக்கிற அந்த ஷாப்பிங் கார்ட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் கீழே இருக்கிற ஃபைலெல்லாம் ஆட் பண்ணல. அப்போது ரைட் ஃபங்க்ஷன் என்னுடைய பழைய ஃபைல், அதாவது groceries.txt மாதிரி இருக்கிற ஃபைல் என்ன பண்ணால் முழுசாக ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஆட் பண்ணும். என்டையர்லி ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரைட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு இந்த shopping_cart.txt அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே ஆட் பண்ணால் நான் யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் தான், அதாவது மோட் தான் அப்படின்னா அப்பெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைல் டாட் ரைட் ஐட்டம் அண்ட் க்ளோஸ் கொடுத்து ரன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், மைதா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் நம்ம ஆட் பண்ண மைதா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம புதுசாக ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், கிரேப்ஸ் அப்படின்னு புதுசாக கிராசரிஸில் இது பண்ணிட்டு இந்த மைதா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து அது கீழே ஆட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, ரன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மைதா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு அது கீழே ஆட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் அப்பெண்டும் பண்ண முடியும். நான் ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்ணணுன்னா என்னால் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், அப்பெண்டும் பண்ண முடியும். ஓகே, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா ஃபைலையுமே நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். நார்மலாக ஒரு ஃபோன் எடுத்துப்போமே, நம்ம எல்லா ஃபைலையும் ஓப்பன் பண்ணி அதை பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஏன்னா அதில் ஒரு இஷ்யூ வரக்கூடாது, என் ஃபோன் ஸ்லோ ஆகும் ஆர் எனக்கு ஃபுல்லாக சூடாகும் அப்படிங்கிறனால நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். எதுக்கு நம்ம பைத்தானில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா மெமரி அண்ட் ரிசோர்ஸ் லீக். ஒரு ஃபைலை ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுது அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டோன்னா நமக்கு மெமரி யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகும், சிஸ்டம் ஸ்லோ ஆகும் அண்ட் இவென்ச்சுவலாக அந்த ப்ரோக்ராமே க்ராஷ் ஆகும். ஸோ இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னென்னா ஃபைல் லாக்கிங் இஷ்யூஸ்.
அது என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை எடிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு ப்ரோக்ராம் மேலே அந்த ஃபைலை எடிட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு ரீசன் நம்ம ஒரு ஃபைலையும் க்ளோஸ் பண்ணுங்கிறது. அண்ட் அதே ரீசன்னால தான் நமக்கு ஒரு டேட்டாவை கரெக்டாக சேவ் பண்ண முடியாது. ஸோ பேரலலாக நிறைய சிஸ்டம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா, நமக்கு அந்த ஃபைலை ரைட் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் க்ளீன் கோட் அண்ட் குட் ப்ராக்டிஸ். இதனால மட்டும்தான் நம்ம க்ளோஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். ஓகே, எனக்கு சில நேரத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது க்ளோஸ் யூஸ் பண்ண மிஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அது வந்து எனக்கு க்ளோஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ண மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நமக்கு கான்டெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் மேனேஜர் என்ன பண்ணுன்னா, உனக்கு ஒரு திங்கை ஒர்க் பண்ண வைக்கும், அதை யூஸ் பண்ண வைக்கும் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி உன்னோட விஷயத்தை க்ளீன் பண்ண வச்சிடும். ஒரு ஃபேஸ் என்ட்ரு பண்ணும், ரன் பண்ணும், எக்ஸிட் பண்ணும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ கான்டெக்ஸ்ட் மேனேஜர்ஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வித் கீவேர்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது தான். அந்த வித் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணோன்னா, இந்த ப்ரோக்ராம்லேயே பார்ப்போம். எப்படின்னா, வித் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி வித் ஓப்பன் groceries.txt a as ஃபைல் அண்ட் இதில் கோலன் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஐட்டம் இருக்குல்ல, இதை நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போது இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இவ்வளோ தான். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ட்ரி ஆகி ஒரு கோடை ரன் பண்ணிவிட்டு அண்ட் இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண நேரத்தில் இது ஃபுல்லாக ஃப்ளஷும் பண்ணிடும். உங்களுக்கு ஃபைல் அப்படிங்கிறது இருக்கிறதுல க்ளோஸும் பண்ணிடும். அதுதான் இந்த வித் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு சாப்டரில் பார்க்கலாம். பட் ஃபைல் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் ரீட், ரைட், அப்பெண்ட், க்ளோஸ் அண்ட் அந்த க்ளோஸை கூட நான் மறக்கிற நேரத்தில் நீங்கள் கான்டெக்ஸ்ட் மேனேஜர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணுவோம். இப்போ நான் கிராசரி டெக்ஸ்ட்டில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆப்பில் வரைக்கும் வச்சுப்போம். அது ஒர்க் அதை செக் பண்ணிடலாம். ஸோ மைதா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கிளியர் பண்ணிட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ கிராசரி செலக்ட் பண்ணால் மைதா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எனக்கு ஒரு லைன் ஸ்பேஸில் இருக்குது. ஏன்னா நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபைல் ஹேண்ட்லர்ஸ் பற்றின இன்றைக்கியான டாபிக். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இந்த கான்டெக்ஸ்ட் மேனேஜர்ஸ்னால் என்னென்னு ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.